மா ஓ யாருக்குமா அந்த மாத்திரை? அட ஆடு 2 நாளாக சளி மூக்குள்ள மாத்திரை வாங்கிட்டு வந்து மெடிக்கல். மாத்திரை மாட்டுக்கு வேணாமா? அப்பா கொடுத்துருமா? ஏன் ஜானி? அப்பா தான் 2 நாளா கொடுத்தா இது பேதி மாத்திரை தானே? கொடுத்துட்ரு. அப்பாவுக்கு வயிறு எப்படி கீழே ஆகும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பேதி மாத்திரை தானே கொடுத்துட்ரு. வயிறு கிளீன் ஆகுதா? வயிறு இதுன்னு எப்படா கிளீன் ஆகுது? பேதி மாத்திரை தானே இது. சளி மாத்திரா யாருக்கு? அது மாட்டுக்கு. அப்பா என்ன வந்துட்டுக்குது? நல்ல வேலை கொடுத்துன்னு வச்சுக்க, வயிற்றால போயிரு. வா போய் அப்பனு கொடுக்கல ஃபஸ்ட்டு ஒன்று. அப்பாவுக்கா? சொல்ல வேண்டாம், நான் சொல்லிடுறேன். ஏடுங்க இதான் உங்கள் பழம் கொண்டு வந்து. எனக்கா படமா பார்த்தா சோறுதுன்னு எனக்கு என்னடா அது மாத்திரை ஒட்டிக்குது எனக்கா? அது வந்து வச்சு கொடுத்துருக்குறேன். அது ஒன்றும் இல்லைப்பா, புரோட்டீன் மாத்திரை. வேற ஒன்றும் இல்லைப்பா, மாத்திரை மருந்து எனக்கு தெரியாதா? அதில் ஒரே ஒரு செல்பாஸ் மாத்திரை தான் கலந்துக்கிறேன், அவ்வளோதான். செல்பாஸ் மாத்திரையா? ஒன்றுதான், அவ்வளோதான். எப்படி மாதிரி கொண்டு போறதுக்கு தெரியுது நினைய. மாடு சளி பிடிச்சி கிடக்கு. மாடு சளி பிடிச்சி கிடக்கு. திங்க சொல்லி நான் கொண்டாந்து கொடுத்தா எனக்கு கொடுக்குறிய நீ? மாட்டுக்கு வைக்கிற மாத்திரை எனக்கு சாப்பிட்றத நான்? சளி பிடிச்சி கிடக்குற நம்ம நாட்டு தானே, அதுவும் பா ஒரு ஜீவன். அது கொடுத்தா தானே சாப்பிடணும்ல. பக்கத்தில் எடுக்கிறேன் பாரு, கண்ணு பாரு. சாப்பிடு. நம்மளுக்கு எப்படி சளி பிடிக்குது காய்ச்சல் வரும், அதே மாதிரி மாட்டுக்கு மாதிரி புரோட்டீன் மாத்திரம் நான் திங்கிறதா? அவ்வளோதான். உன்னை கொஞ்சம் நீ பரிசு வையே.